ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பொரித்த முட்டை அவியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இதே மாதிரி நீல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குற டைமில் போய் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 4லேருந்து ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு மசாலா அரைச்சா போதும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்ச தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போ மசாலா கொதிச்சிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா மேலே பொரிச்ச முட்டையை போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரித்த முட்டை அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.